ஈரானிலிருந்து ஏவப்பட்ட அனைத்து ஏவுகணைகளையும் தம்மால் முறியடிக்க முடிந்ததாக இஸ்ரேல் தெரிவித்தது. தனது நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியதனூடாக ஈரான் பாரிய தவறை இழைத்துள்ளதாகவும் லெபனானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்தும் தீவிரப்படுத்தப்படும் எனவும் இஸ்ரேல் இராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். காசாவுக்குள் நுழையும் ரஃபா எல்லை உள்ளிட்ட அனைத்து வழிகளையும் மூடுவதற்கு இஸ்ரேல் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈராக் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளும் தமது வான்வழிகளை தற்காலிகமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளன. இதனிடையே ஈரானின் தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்குவதை தவிர்க்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு அறிவித்துள்ளதாக எக்ஸியோஸ் செய்தி சேவை தெரிவிக்கின்றது. சமாதானத்திற்கான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு வேறு வழி இல்லை என த ஃபினான்சியல் டைம்ஸ் நாளிதழுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார். இதேவேளை ஈரானுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். லெபனானுக்காக இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்கள் போதுமானது எனவும் ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்ப வேண்டும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியதாக ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி சேவை தெரிவித்தது.